சுவிசேஷம்னா என்ன? கொலேசியர் 1:23. கொலேசியர்லிருந்து சில வசனங்களை வாசித்து சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. சுவிசேஷம் வானத்தின் கீழ், அதாவது நற்செய்தி, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதான ஒரு செய்தி அப்படி என்று சொல்லி அர்த்தம். நற்செய்தி வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்று சொல்றார். என்ன சுவிசேஷத்தை இவர் பிரசங்கித்தார்? கொலேசியர் 1:அதிகாரத்தில் அந்த 14 நம்ம போய் வாசிக்கலாம். 14 22 வரைக்கும் அப்படியே குயிக்கா நம்ம போகலாம். குமாரனாகிய அவருக்குள், ஆமா, அவருக்குள், அதாவது குமாரனா இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துல தான் காணப்படுதே ஒழிய வேற எங்கேயும் கிடையாது. பாயிண்ட் 1. இரண்டாவது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். அவர் அதரிசனமான தேவனுடைய, அதாவது பார்க்க முடியாத நம்முடைய தேவன் பிதாவுடைய ரூபம் யாரு? இயேசு. அப்ப ரூபம் வேற, ஆவியா இருக்கிறவர் வேற என்று சொல்லி கொடுக்கப்படும் என்று சொன்னால், சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும் என்று சொன்னால், சபையில அறிவிக்கப்படும் என்று சொன்னால், வேற தெய்வத்தை என்ன பண்றோம்? சபையில சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டாகிறது. இரண்டாவது, இந்த இயேசு அதரிசனமான தேவனுடைய ரூபம், தற்ஸ்வரூபம் என்று சொல்லி விசுவாசிக்கணும். சுவிசேஷம் சும்மா கிடையாது. சத்தியத்தை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் சுவிசேஷம். எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? இயேசுவின் நாமம் தெரியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா சுவிசேஷமே உங்களுக்கு தெரியல, எப்படி போக முடியும்? நல்ல கவனிங்க. இரண்டாவது பாயிண்ட், அதரிசனமான தேவனுடைய ரூபம் யாரு? இந்த இயேசு கிறிஸ்து. அடுத்தது, சர்வ சிருஷ்டிப்புக்கு முந்தின பேருமானவர். என்ன விசுவாசிக்கணும்? சர்வ சிருஷ்டிப்புனா என்ன? எல்லாத்தையும் உண்டாக்குறதற்கு முன்பாக இருக்கிற ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் மட்டும்தான் முதல்ல இருக்கு. முந்தின பேருமானவர்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சாதான் இவர் சிருஷ்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இயேசு ஏன்னா மனுஷனாய் பிறந்திருக்கிறார் இல்லையா, நீ என்ன பண்ணலாம்? சிருஷ்டின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லிட முடியும்ல. ஆனால் இவர் சிருஷ்டி கிடையாது, இவர் சிருஷ்டிகர். அப்ப எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அடுத்து என்ன விசுவாசிக்கணும்? அவருக்குள் சகலமும், அவருக்குள் தான் சகலமும். எல்லா சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பமே யாரு? இயேசுதான். எல்லா சிருஷ்டிப்புக்குமே ஆரம்பம். சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அப்படின்றது தான் இந்த லிஸ்ட் பண்றார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ள காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது? யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா நம்பணும், இந்த இயேசுவுக்காக, இயேசுவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவுக்காக, இயேசுவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க நம்பணும். அடுத்தது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். திரும்பவும் சொல்றாரு, சிருஷ்டி கிடையாது, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் நிற்கிறது காரணமே, எல்லாம் ஒழுங்கா ஓடிட்டு இருக்க காரணமே, எல்லாம் ஆண்டவர் வைத்த நியதியின் படி, லா படி நடக்கிறதுக்கு காரணமே இயேசுதான். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு, சபைக்கு தலைவர் அவர்தான் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு மேல ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி என்னைக்கு காட்டி கொடுக்குறீங்களோ அப்ப சபைக்குள்ளே என்ன பண்றீங்க? இயேசுவை சின்ன தெய்வம்னு சொல்லிங்க என்று சொல்லி அர்த்தம். சுவிசேஷ ஊழியத்திலும் சரி, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகும் இயேசுதான் சபைக்கு தலை என்று சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, ஆராதிக்கிறவங்களும் சரி கேட்கிறவங்களும் சரி இயேசுவுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்ப தொடங்குவார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்ப சபைக்கு அவர்தான் தலைவர். அடுத்தது, அவரே ஆதியும் மரித்தோர். அது என்ன ஆதி? அவர்தான் ஆதின்னு சொன்னா தொடக்கமே அவர்தான் என்று சொல்லி வேறு ஒருவர் கிடையாது. ஆதினா தொடக்கமே அவர்தான். ஏன்னா நமக்கு எப்பனே தெரியாது, ஆனா அவர்தான் தொடக்கம். இயேசுதான் தொடக்கம். ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த, மரித்து உயிரோட எழுந்ததுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் தான் தொடக்கம்? இயேசுதான் தொடக்கம். ஆதியும் அவர்தான். சிருஷ்டிப்புக்கு முன்பு ஆதியும் அவர்தான், மரித்தோரிலிருந்து எழுந்ததனுடைய தொடக்கமும் அவர்தான். முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இயேசு நமக்காய் மரிக்கலனா சமாதானம் என்பதே நமக்கு உண்டாயிருக்க முடியாது.
பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமான கவனிங்க, தம் மூலமாக, அதாவது இந்த கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிற்று பேசுகிறது. சரியா? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களமாயிருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, நல்லா கவனிங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணுது, யாருக்கு முன்னாடி நிறுத்ததான்? தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது, அப்ப தமக்காக, தமக்கு முன்பாக பாத்தீங்கன்னா நம்மை தமக்காக ஒப்புரவாக்குறதா இவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணியிருக்கார் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் விளக்குறார். அப்ப சுவிசேஷத்தில் இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். யாரையோ அனுப்பி அவர் ரட்சிக்கல, நம்மள ஒரு வேலைக்காரனை வைத்து, இப்ப தாசன் என்று சொல்லப்படுன அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். தாசன்னா வேலைக்காரன், ஊழியன், அனுப்பப்பட்டவர், எப்படி வேணா எடுக்கலாம் இயேசுவை. ஆனா யார் இந்த அனுப்பப்பட்டவர் யார் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்ளலனா, இவரை சத்துருவானவன் இன்னொருவராய் காண்பித்து கொடுக்க அவன் விரும்புகிறான். ஆதியிலிருந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டமானது, பிடித்தமான ஒரு காரியம் சொன்னா தேவனை குறித்து தவறாக சொல்லிக் கொடுக்கிறது, தேவனை தவறாக தேட சொல்லிக் கொடுக்கிறது. பாத்தீங்கன்னா பிசாசுக்கு பிடித்தமான காரியம். ஏன்னா அதுல எல்லாரும் என்ன பண்ண முடியும்? வழிவிலக செய்து விட முடியும். அப்ப தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாய் அவருடைய மாம்ச சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை இதான் சுவிசேஷம். சுவிசேஷம் எப்படி வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன அப்ப இந்த கொலேசியர்ல சொல்லப்படுகிறதான காரியம், இப்படிப்பட்டதான சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? அவர்கள் அறிவித்தார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள வரணும். நீங்கள் கேட்ட அந்த சுவிசேஷத்தை நான் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால், அப்படி இந்த சுவிசேஷத்துல எதெல்லாம் இந்த நாட்கள்ல துருபதேசம் டச் பண்ண முடியும் அப்படின்னா, எதை வேணாலும் டச் பண்ணலாம். வேறொருவர் என்று சொன்னாலும் போச்சு, பிதா வேற குமாரன் வேற என்று சொன்னாலும் போச்சு, இந்த நாள் நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்பது வேறொருவரை குறிக்கிறது என்று சொன்னாலும் போச்சு. பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் சுவிசேஷம். கோர் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு தான் சுவிசேஷமே. அப்ப இயேசு யார், என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாய் காணப்படுது. இந்த நம்பிக்கை உண்டான இந்த நம்பிக்கையில விசுவாசத்தோடு காத்திருப்போம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அப்படி ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு போய் சேருகிறவர்களாய் மாறுவோம். இதுல இருக்க நம்பிக்கையை விட்டுட்டு தேவனை குறித்த காரியங்கள்ல வெவ்வேறு இதை உள்ள கொண்டு வந்தா போச்சுன்னு அர்த்தம்.